ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம தக்காளி ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் ரசம் பண்ணுறதுக்கு 4 தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளியை கை வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு மசிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வீடியோ எடுக்கிறதுனால என் பையனும் என் ஹஸ்பண்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. இதோட இப்போ கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். அதோடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 10 பல் பூண்டு எல்லாம் சேர்த்து இடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இடித்து வச்ச மிளகு சீரகத்தை தக்காளியோடு சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாயை கீறி சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பில் கடாய் வச்சு 50 கிராம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் 2 காஞ்ச மிளகாயும் கிள்ளி சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இதோடவே நம்ம கரைச்சி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நான் புளிப்பு டேஸ்ட்டுக்காக 1/4 கப் அளவுக்கு கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். அதிகமாக சேர்த்திங்கன்னா டேஸ்ட் மாறிடும். புளித்தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ரசம் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. இப்போ ஒரு தாளிப்பு கரண்டியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் விட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சுக்கோங்க. கருவேப்பிலையோட வாசனை வந்தோடனே கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தாளிப்பை ரசத்தோடு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட ரசம் ரெடி ஆயாச்சு. வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. கூடவே மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.